மதுபானங்களுக்கான வரி செலுத்தப்பட்டிருக்கும் வரை பொதுமக்கள் தங்கள் சொந்த நுகர்வுக்காக மதுபானங்களை உரிமம் இல்லாமல் வீட்டில் சேமித்து வைக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற விற்பனை நிலையங்களில் இருந்து மக்கள் தங்கள் சொந்த நுகர்வுக்காக வரி செலுத்தப்பட்ட மதுபானங்களை வாங்கினால் பதிவேட்டை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சுங்கத்துறை தெரிவித்துள்ளதாக பெர்னாமா குறிப்பிட்டுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு அத்தகைய பதிவுகளை வைத்திருக்க வேண்டிய அவசியம் உரிமம் வைத்திருப்பவர்கள், இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று அது தெரிவித்தது. தனிப்பட்ட நுகர்வுக்காக சேமிக்கப்பட்ட மதுபானங்களை பொறுத்தவரை சுங்கத்துறையின் நிர்வாக சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பாட்டில்களின் எண்ணிக்கையில் வரம்பு இல்லை என்று அது கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது. இருப்பினும் இது தொடர்பாக நாடளவில் வழக்குகள் சம்பந்தப்பட்ட சில வீடுகளில் சோதனை நடத்திய பின்னர் இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை வரி செலுத்தப்படாத மதுபான பாட்டில்களின் வழி 14,20,000 ரிங்கிட் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் 2026 பட்ஜெட்டில் கல்வி அமைச்சின் கவனம் பள்ளிகளில் நிகழும் பகடிவதை மற்றும் கொடுமைப்படுத்துதலை தடுக்கும் கட்டமைப்பினை உருவாக்குவதில் இருக்கும் என்று அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். பாலர் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கும் சிறப்பு கல்வி தேவைகளை கொண்ட மாணவர்களின் திறனை அதிகரிப்பதற்கும் நம்பிக்கையுடன் பட்ஜெட்டின் கீழ் இலக்கவியல் கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியும் அதில் அடங்கும் என்று அமைச்சர் கூறினார். கல்வி சூழலில் இந்த பட்ஜெட் மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்ட அவர், இது மலேசியா கல்வி ப்ளூ பிரிண்ட் 2026, 2035 மற்றும் புதிய பள்ளி பாடத்திட்டம் 2027 போன்ற பல முக்கியமான நிகழ்ச்சி நிரல்களை செயல்படுத்துவதோடு நெருக்கமான தொடர்புடையது என்று அவர் கூறினார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அக்டோபர் 10ஆம் தேதி மக்களவையில் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை செமினியில் 14வது மாடி அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து விழுந்து ஒரு பெண் உயிரிழந்தார். சம்பவத்தை அப்பகுதியில் ரோந்து சென்ற ஒரு பாதுகாப்பு காவலர் நேரில் பார்த்ததாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் யூசுப் தெரிவித்தார். 48 வயதான அந்த நபர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் விழுவதற்கு முன்பு தனது பால்கனியில் அமர்ந்திருப்பதை தாம் கண்டதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். தலை மற்றும் தொடையில் பலத்த காயங்களால் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. மேலும் இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ் மலேசியா 68வது தேசிய தின கொண்டாட்டத்தின் போது நாளை மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் அதன் நெடுஞ்சாலை வலையமைப்பில் தினசரி 22 லட்சம் வாகனங்களின் போக்குவரத்து அளவை எட்டும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. எனவே நெடுஞ்சாலை ஆபரேட்டரின் அதிகாரப்பூர்வ அறிக்கை மூலம் பயனர்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறு அது அறிவுறுத்தியுள்ளது. பிளாஸ் பயன்பாட்டில் உள்ள அதன் மை பிளாஸ் டிடிஏ அம்சம் இந்த தேசிய தின காலத்திற்காக சிறப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பிளாஸ் எடுத்து காட்டியுள்ளது. இது உடனடி போக்குவரத்து நிலை புதுப்பிப்புகளை வழங்குவதோடு தேடல் முடிவுகள் நேரடியாக நிகழ்நேர எச்சரிக்கைகள் காட்சியையும் கொண்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசபக்தி கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக செப்டம்பர் 16ஆம் தேதி வரை பிளாஸ் நெடுஞ்சாலையில் டிஜிட்டல் கொண்டாட்ட செய்திகள் காண்பிக்கப்படும். மேலும் பிளாஸ் டிக்டாக் மூலம் மலேசிய சுற்றுலாத்துறையுடன் இணைந்து போட்டியையும் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த போட்டி மொத்தம் 15,000 ரிங்கிட்டுக்கும் அதிகமான பரிசு தொகையை வழங்குகிறது. பயனர்கள் பிளஸ் பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்து பிளஸ் பாஸ்போர்ட் செயல்பாட்டை பயன்படுத்த வேண்டும். இந்த போட்டி செப்டம்பர் 16, 2025 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான் ஜலான் செமந்தா உத்தாமா வட்டாரத்தில் நேற்று நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் காலாவதியான நெளிந்த மற்றும் துருப்பிடித்த டின்களில் அடைக்கப்பட்ட 13 வகையான தயார்நிலை உணவுப் பொருட்களை கிள்ளான் மாநகர் மன்றமான MBTK பறிமுதல் செய்துள்ளது. உணவு பாதுகாப்பு அம்சங்களை வணிகர்கள் எப்போதும் கடைபிடிப்பதை உறுதி செய்யும் நோக்கில் நடைபெற்ற இந்நடவடிக்கையில் 8 மினி மார்க்கெட்டுகள் மற்றும் மளிகை கடைகளில் உணவு ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மாநகர் மன்றம் கூறியது.
இந்த பறிமுதல் நடவடிக்கையை தவிர்த்து வணிக உரிமம் இல்லாதது, வளாகம் தூய்மை இன்றி காணப்பட்டது மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டை மேற்கொள்ளாதது ஆகிய குற்றங்களுக்காக 5 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டன என்று மாநகர் மன்றம் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. வர்த்தகர்கள் தங்கள் வளாகத்தின் தூய்மையை பராமரிக்கவும், பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு கேடு உண்டாக்கும் உணவுகளை விற்க வேண்டாம் என்றும் மாநகர் மன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஜொகூர் சிகாமாட்டில் இன்று அதிகாலை 4:24 மணிக்கு 3.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது. கடந்த 5 நாட்களில் மாநிலத்தை தாக்கிய 5வது நிலநடுக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலநடுக்கம் சிகாமட்டின் வடகிழக்கில் 22 கிலோமீட்டர் தொலைவிலும், நிலத்தடியில் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நிலைமை கண்காணிக்கப்படும் என்று மெட் மலேசியா கூறியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.